வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது, நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி திதி. நமக்கு செல்வ வளமானது அதிகரிக்கணும், கடன் பிரச்சனையானது முற்றிலும் தீரணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாளைய தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க அந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முருகனுக்கு உகந்த வழிபாட்டு தினங்கள்ல சஷ்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அமாவாசையிலிருந்து வரக்கூடிய 6வது நாள வளர்பிறை சஷ்டி அப்படின்னும், பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 6வது நாள தேய்பிறை சஷ்டி அப்படின்னும் சொல்றது உண்டு. சஷ்டி அப்படிங்கிறது 6 அப்படிங்கிற எண்ணை குறிக்குது. ஆறுமுகனை இந்த நாள்ல நம்ம வணங்குறப்ப நம்மளுடைய அனைத்து இன்னல்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட. இப்படிப்பட்ட இந்த சஷ்டி திதியில நம்முடைய பிரச்சனைகள் தீர எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முருகனை வழிபாடு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா பல வழிபாட்டு நாட்கள் இருந்தாலும் கூட இந்த சஷ்டி திதியில வணங்குறது நமக்கு இன்னுமே சிறந்த பலன்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். ஐப்பசியில வரக்கூடிய சஷ்டியானது பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. கந்த சஷ்டி அப்ப 6 நாட்கள் விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்வாங்க. இப்ப நம்ம மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில முருகரை எளிமையா வழிபட்டு நம்மளுடைய ஏழ்மை நிலையை எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா சஷ்டி திதி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப சஷ்டி திதி எப்ப வருது அப்படிங்கறதையுமே நான் சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில 5:29க்கு சஷ்டி திதியானது ஆரம்பிக்குது. அதுல இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில 6:21 வரைக்குமே சஷ்டி திதியானது நமக்கு இருக்கு. இந்த நேரத்துல எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம். இந்த நேரத்துல நீங்க முருகர் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. 6 தீபம் ஏத்தணும். ஏற்கனவே நம்ம சேனல்ல முருகருக்கு ஏற்ற வேண்டிய 6 தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்க. அந்த 6 தீபமுமே பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபமா ஏத்துறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி நீங்க வெற்றிலை தீபம் ஏத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல முருகனுக்கு உகந்த சர்க்கோண கோலம் போட்டு அதுக்கு மேல வெற்றிலையை நீங்க வச்சு ஏத்துங்க. அந்த கோலம் எப்படி போடணும் அப்படிங்கறத நான் டிஸ்பிளேல தந்திருக்கேன், பார்த்து வரைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முருகனுக்கு உகந்தது எந்த பூன்னு பாத்தீங்கன்னா செவ்வரளி தான். செவ்வரளி மாலைய முருகனுடைய திருவுருவ படத்துக்கு போடுங்க. நெய்வேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை மாவோட தேனையும் கலந்து வைங்க, அது ரொம்பவே நல்லது. உங்ககிட்ட திணை மாவெல்லாம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களால என்ன நெய்வேத்தியமா வைக்க முடியுமோ அதையும் நீங்க தாராளமா வைக்கலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு துண்டு சுக்கு தான். ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சுக்கு உங்க வீட்டுல இருக்கிறதே கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா ஒரு மஞ்சள் நிற கயிறு இதுக்கு தேவை. மஞ்சள் நிற கயிறு அப்படிங்கிறதுக்காக யாரும் தாலி கயிறை தயவு செஞ்சு பயன்படுத்திடாதுங்க, அதை இதுக்கு பயன்படுத்த கூடாது. மஞ்சள் நிற கயிறுன்னு கேட்டீங்கன்னா பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையிலேயே கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நூல்ல மஞ்சளை இழைச்சி தடவி காய வச்சு இதுக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இப்ப முருகர் படத்துக்கு முன்னாடி ஏத்தி வச்சிருக்க தீபத்துக்கு முன்னாடி நீங்களும் அமர்ந்துக்கோங்க. இந்த சுக்க அந்த மஞ்சள் கயிறுல நல்லா காப்பு மாதிரி கட்டிக்கோங்க. இப்ப அதை உங்க கையில வச்சு நல்லா இறுக்கி மூடி பிடிச்சுக்கோங்க. முருகரை மனசார நினைச்சு உங்களுடைய பண பிரச்சனை முதல் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கற்பூர தீப ஆராதனையெல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. பூஜையை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் நெய்வேத்தியத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த சுக்க குறைஞ்சது 1 மணி நேரமாவது முருகருடைய படத்துக்கு முன்னாடி அப்படியே நீங்க வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த சுக்க நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. ஒருவேளை நீங்க வியாபாரம் செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் இதை தாராளமா வைக்கலாம். இதை காப்பு போல நம்ம கைகள்ல கட்டி இருந்தாலும் நல்ல பண வரவை நமக்கு அது கண்டிப்பா கொண்டுட்டு வந்து தரும். இது நம்ம கையில இருக்கிறது நமக்கு கண்டிப்பா ஒரு பாதுகாப்பாவுமே இருக்கும். இந்த சுக்க மாதந்தோறும் ஒரு முறை இதே முறையில சஷ்டியில நீங்க மாத்திக்கோங்க. இதை நீங்க வளர்பிறை சஷ்டிலையும் செய்யலாம், தேய்பிறை சஷ்டிலையும் செய்யலாம். ஒரு பழமொழியுமே இருக்கு இல்லையா, சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம்
யோகமும் இல்லை அப்படின்னு. அவ்வளவு சக்தி வாய்ந்த சுக்க வச்சு சுப்பிரமணியரை வச்சு நம்ம இந்த வழிபாடை மேற்கொள்றப்ப கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை, நோய் பிரச்சனை, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு எதுவா இருந்தாலுமே சரியாயிடும். நம்பிக்கையோட இந்த வழிபாடை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.